வணக்கம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோக்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல கேப்ப ரொட்டி சுட்டு சாப்பிடுங்கன்னு. நம்ம அதுதான் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம இதெல்லாம் கேப்ப ரொட்டிலாம் இப்போ வந்து அதிகமாக வந்து கிடைக்கிறது இல்லை. கேப்ப மாவு வந்து கடையில் இருக்கிறது அதிகமாக ஒரிஜினல் கிடையாது. ஆமாம், கேப்ப இதுதான் கிடைக்கிறது இல்லை அதிகமாக. இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி ரொட்டி சுட்டு சாப்பிட போகிறோம் 2 டைப்பாக. நம்ம வந்து எங்களுக்கு இப்போ உள்ள காட்டுக்குள்ளே போகிறோம் உள்ளே சமைக்கிறதுக்கு. பின்னாடி வர்றாங்க ஊமை மாதிரி வர்றேன் எதுவுமே பேசிக்கிறாம. ஆமாம் நண்பர்களே, கேப்பட்டு தொட போவேன். நம்ம அதுக்கு தேவையான பொருளை எங்கள் தூக்கிக்கான் அதை அதுக்குள்ள வச்சுருக்கான். வாட்டர் பாட்டிலு, தோசைக்கல் அனைத்து எல்லாமே இருக்குது. ஏன்னா கையில் அருவா கத்தி மாதிரி வச்சுங்க இருப்பீங்க விறகு வெட்டுறதுக்காண்டி. சும்மா அந்த பட்டை விறகு வச்சிருக்கேன் வச்சுருக்கேன். நம்பருக்குள்ள அங்கே போயிட்டு கூட காமிக்கிறான் பக்கத்தில் போயிட்டு. ஆமாம், வீடியோ ரொம்ப லென்த் தான் போகும். நான் ரொம்ப கொஞ்சம் காட்டுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டே இருக்கோம்ல, தெரியும். வேறு பாருங்க, அங்கே போயிட்டு காமிக்கிறான். இல்லை கல் வச்சுக்குவோம். இங்கிட்ட சட்டியாக வச்சாச்சு அடுப்பில். அதை வாட்டுக்கு ஒரு பக்கெட்டு அங்கிட்டு காமி. ஹீட் ஏறிட்டேன். இது காமி என்ன இதுக்கிட்டே நம்ம அது ஒரு பக்கெட்டு ஒரு ஹீட் ஏறிட்டேன். இந்தா இங்கே உட்காரு. இதுக்கு நேரம் இங்கே உட்காருமா? ஆமாம். ஒட்டுங்கடா. அது ஒட்டுறாங்க, அந்த இடத்துல வந்து இருக்காது. இங்கே பாரு. நம்ம வந்து இந்த மாவை வந்து 2 டைப்பாக பண்ண போகிறோம். இந்த மாவு கேப்ப மாவை ஒன்று வந்து சீனி போட்டு செய்ய போகிறோம், இன்னொன்று மிளகா வெங்காயம் போட்டு செய்ய போகிறோம். அங்கே எப்படி செய்யணும்னு பார்க்குறோம். முன்னாடி வந்து வெங்காயத்தை வைக்கலாம். கத்தி வேறு ரொம்ப பழமாக வேறு இருக்குங்க. தாளம் எடுத்துகிறான் முட்டான். வெங்காயம் நறுக்குது பக்கத்தில் வந்து இங்கே எந்திரிச்சுடா. வெங்காயத்தை மட்டும் வெங்காயம் நறுக்கொண்டு இருக்கிறார். ஒரு ஐயா சொல்லுவார்ல, வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. அதாவது 2 டைப்பாக பண்ண போகிறனால வெங்காயம் நிறையா போடுவோமா? இது நெய் போட்டுருவாங்க. நெய் போட்டு விடு. அதுக்கு இதாயிரம் சிந்தும்போது மிளகாய் 2மே போடுவோம். போடு. உடைக்காத மிளகாய் ஒன்று மட்டும் போதும். மிளகாய் ஒன்று போதும். அப்போ 2 எடுத்தால் சொன்னேன். எடுத்தோம்னா வீட்டுக்கு கொண்டு போவான் வீட்டுக்கு. மிளகாய் ஒன்று போதும். அப்படியே நறுக்கி முடிச்சிட்டான். அந்த காமி இந்த பாருங்க, நறுக்கி முடிச்சிட்டான். மாவு கொஞ்சம் கொட்டி விடுவேன். தெரிய சட்டிங்களா? மாவு ரொம்ப போடாத, 2 பேருக்கு தகுந்த மட்டும் போடு. வீணாக்கி விடாமல். என்ன என்ன மட்டும் போடுவா? இல்லை, ஒவ்வொன்று தான் சொல்கிறேன். என்ன தண்ணி ஊற்றணுமாதில்? ரொம்ப தண்ணியாக போகக்கூடாது. ரொம்ப தண்ணியாக வீணாக போயிடும். ரொம்ப தண்ணியாக ஊற்றிட்டீங்களா? தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. அவன் சொன்னேன் கொலன்னு தோத்தமாவே டே. நம்ம மாவு கொட்டுவா அதுக்குள்ள கொட்டிடுவோம். யாருங்க தண்ணி கூட குப்பக்கம் ஊற்றிவிட்டியன். போதும்ல. என்ன அப்படி கொட்டு. கொட்டிட்டு மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும். போதும்ல இந்த கட்டி? என்ன கட்டி வேணுமா? போதும்ல.
இன்னும் கொஞ்சம் லைட்டாக கட்டியாக ஊற்றிக்கிற வேண்டியது. போதும். போதுமா? மாவை பிணைஞ்சாச்சு. ஆனால் உப்பு போடலையடா. உப்பு போடல. உப்பு கொண்டாந்துருக்கியா? உப்பு கொண்டு வரலையே. மகந்து வந்துட்டான். அந்த மாவில் உப்பு இருக்காதா? காட்டுக்கு ஒரு பாட்டு ரெடி ஆகிட்டேன். அடுப்பு ரெடி பண்ணி இல்லை ஒரு வழியாக ஏறுங்க பிணைந்து முடிச்சிட்டான். ஆனால் கடைசியாக சம்பவம் ஆகி போச்சு. உப்பு கொண்டாடல. ஆனால் சத்தியமாக உப்பு நல்லா இருக்குமான்னு தெரியல. அடுப்பு ரெடி பண்ண சொல்லுவான் அவரை. அடுப்பு ரெடி பண்ணட்டும் அவர். அடுப்பு ரெடி ஊதி கண்டுபிடிச்சிருவியா? ரெடியாக வச்சிருவியா? அந்த ஓலையை பிடிச்சி போடுறா. பிடிச்சிருச்சா? கங்கு விழுந்துருச்சுல்ல. போய் பிடிக்க வச்சுட்டாப்புல ஒரு வழியா. என்ன பாரு. கல் காஞ்சிருச்சா? இப்போ லேசாக சூடு ஏறுது. நல்லா அருமையான லொக்கேஷன். ஆல்ரெடி போன வீடியோலாம் பார்த்துருப்பீங்க இந்த லொக்கேஷனை. பார்த்துக்குங்க. நான் போன வீடியோ இதே இடத்துல பண்ணியிருந்தான். ஏன்னா அந்த ஒரு எல்லாம் ஒரே நாள் தான். இன்றைக்கி காலையில் சுவிட்சு போட்டான். இன்றைக்கி சாயந்தரமாக அந்த இதை வீடியோ பண்ணுறான். அருமையான இடம். துடையிச்சு சார் ரெடி பண்ணுறியா நீ? என்னண்ணா உருண்டை மாதிரி ஊட்டி அப்படியே சார் கல்ல வச்சு 2 தான் பண்ணு. என்னடா பெருசாக உருட்டுறா. அடுத்ததுக்கு ஒன்று பண்ணு. வச்சதில் தட்டி அப்படியே. அடுப்பு மட்டும் அம்மாற விட்டுறாத. அவங்க ஆளுக்கு பட்டைக்குச்சி எடுத்து நம்ம வீடியோ எடுக்க வர்ற அன்னைக்கு ஃபுல்லாமே ஏண்டா என்னன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்க வர்றோமோ அன்றைக்கி ஃபுல்லாமே மரத்தை போட்டு அறுத்த மணியமாக தான் இருக்காங்க. இந்த அன்னைக்கு வீடியோ எடுக்க வந்தால் அந்த அன்னைக்கு இந்த அங்கிட்டு தென்னை மரம் இது கருவேல மரங்களை நோண்டுவா அறுக்கிறான்னு நினைக்கிறேன். இல்லை நம்ம வந்தால் நேரம் ஆடாது. நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் வீடியோ எடுக்க வரும்போது இந்த மிஷின் சவுண்டு அது என்னன்னே தெரியலடா. நம்ம ராசி அது இந்தாப்பா இல்லையா? இந்தா என்ன அதுக்குள்ளேயுமா அதாயிடுச்சு? தட்டி போட போறியா? கொஞ்சம் வேகம்னா. ஆனால் கடைசியாக நம்ம எதுவுமே கொண்டாடலையடா. என்னது இந்த கேவு பழம் சுட்டு வைக்கிற நம்ம ஆகி போச்சா? இந்தப்பா சாமி இதெல்லாம் சுட்டு வைக்கிற மாதிரி இருக்குண்ணா. நம்ம அப்படியே சுட்டாப்புல ஒரு தோசை அதுக்குலேயே. நம்மளால் சமையல் மாஸ்டரு. ஆமாம் ஆமாம் அந்த அளவுக்குலாம் சமையல் மாஸ்டர் கிடையாது. ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் சமைப்பேன், அவ்வளோதான். தெரிஞ்ச வரைக்கும் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்து வைப்பீங்க. அந்த கொடுமையே கேட்குறேன். அந்த கொடுமையே ஏன் சார் கேட்குறீங்க? ஆல்ரெடி வீடியோவில் போட்டுப்பான். ஆமாம் இந்த மாதிரி வீடியோலாம் நம்ம சேனலில் பண்ணலாமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம் எப்படி நாங்கள் எப்படி சமைக்கிறப்பெல்லாம் கேவலமாக இருக்கேன். இருந்தாலும் ஒரு ட்ரை தான். சுரண்டி விடுக்கலாம் அதில் இருக்கிறத. அடுத்து வந்து அடுத்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக நாங்களும் செய்யணும். அதை ஒரு சின்ன ட்ரை பண்ணி பார்க்குறோம்.
இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் போடலாமான்னு உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் கமெண்ட் பண்ணுற பொறுத்து தான். நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நல்லா போடுங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக பண்ணுவோம். ஆமாம், இந்த காமி ஒரு தோசை சுட்டாச்சா. நான் கடைசியாக தாளம் இது கொண்டு வரல, தாளம், அதனால் இது ரெடி பண்ணிட்டோம். அது வந்துட்டு உச்சி கிடக்கணும். அது வந்துட்டு பார்த்துங்க, இதே இந்த இடம். இங்கிட்டு வெயில் அடிக்கும், இங்கிட்டு இணல். அதில் அருமையான பிளேஸில் உட்காந்துட்டாப்புல. இது ஒழுங்க வேலையா? இல்லை இல்லை, அதில் வந்து இருக்குது. இங்கே வருங்க, ஊதாத இங்கே தோசை இழப்பலாம். இது போலாம் கன்ஃபார்ம். என்னடா கேப்பரோட்டி ஷேப்பில் நினைப்பீங்க, அது நாங்கள் வந்து புதுசாக செய்கிற ஷேப் அது. ஆனால் நாங்கள் வந்து அந்த அளவுக்கு சமைக்க தெரியாது. இவரும் சமையல் மாஸ்டர்னு சொல்லிக்கிறாப்புல. அன்பாலே ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் செய்வேன். ஆமாம், தெரிஞ்ச வரைக்கும். நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவான், நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவான். சும்மா ஒரு ட்ரை. இதெல்லாம் அதிகமாக இப்போ முன்னாடி அந்த காலத்தில் கேப்பக்கூழ் இந்த மாதிரி கிண்டி சாப்பிடுவார். கேப்பக்கூழ் ஒரு நாளைக்கு கிண்டுவான் எப்படின்னா எப்படி நல்லா இருக்காது. தோசைக்கல்ல சுரண்டி ஊதிட்டு இருக்க, தோசைக்கல்ல இதாக இருக்குல்ல, ஊதிக்கிறாத, அது கல்லை ஊதி விட்றா. அவ்வளோதான், நெருக்கி காலி வந்துட்டாப்புல. கடைசி கொஞ்சம் தண்ணி, இன்னும் கொஞ்சம் தண்ணியாக போயிடுச்சு, அப்படியே இருக்கணுமா? ரொம்ப தனியாக தான் இந்த தோசை போய். எங்கால புது விதமான சமையல் செஞ்சு நீ சாப்பிட போகிறான். கன்ஃபார்மாக எப்போ இருக்குன்னு தெரியவில்லை. ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எங்கால நூடுல்ஸுக்குன்றன்னு சொல்லி சட்டியோட குப்பரம் கடையை காமிச்சிட்டான். ஒரு நாள் பார்த்த போல டெய்லி இருக்குமா? ஆமாம், இன்றைக்கி நல்லா சுட்டுருக்காப்புல எப்படி. ஆனால் கடைசியாக எல்லா இடத்துலையும் தாளம் எடுக்காமல் இருக்கும். ஏங்க பையில் எல்லாத்தையும் அமைக்க வச்சுக்கிருக்காப்புல. இந்த இருக்குது கேப்பேன். இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது. ஆமாம், அது வந்து கூழு கீழே கொண்டாடலாம். நம்ம அதிகமாக அதுக்கு வீணாக்கணும். கிண்ட தெரிஞ்சு சுட தெரிந்தால் சுடலாம், அந்த சுட தெரியாதனால வீணாக்கப்படாதுன்னு கஷ்டம். வந்துச்சா? இந்த இருக்குன்னு நினைக்கிறேன். தோசையில் வெளில எடுத்துரு. எடுத்தாங்க அந்த சரியில்லை, அதுங்கிற ஓரமாக வச்சு கரண்டியை கொடுத்து வெளில எடுத்துரு. எப்படி எடுப்பாங்க? கைக்கு வந்துடாமல் உருண்டுக்கிட்டு. செருப்பில் வச்சுடா, செருப்பு உருகி போங்க. அடுப்பு கிடையாது. ஒரு சுட்டாச்சுங்களே போலே. அதை எடுத்துகிட்டு வந்துட்டு வா. இங்கிட்டு என்ன பக்கம் இங்கிட்டு வந்துடும் தங்க. அப்படியே உட்காரு. ஒரு வழியே சுட்டுட்டான். இங்கே பாருங்க. ஆனால் கன்ஃபார்மாக நல்லா இருக்காது. ஆனால் இனிப்பு எதுவும் போடலை. இனிப்புன்னு சொல்கிறேன், ஆனால் அது உப்பு எதுவும் போடலை. கன்ஃபார்மாக நல்லா இருக்காது. ஏப்பா அப்படின்னா எல்லாம் நல்லா இருக்குது. கொஞ்சம் உப்பு இந்த போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கேன். நல்லா இருக்கா? உப்பு இல்லை, உப்பு தான் போடவே இல்லையாம்மா. ஆமாம், உப்பு தான் போடவில்லையோ? உப்பு தான் மறந்துட்டு வந்துட்டான். இந்நேரமாக உப்பு போட்டு சாப்பிட்டோம்னா, உப்பு போட்டு சாப்பிட்டோம். உப்பு போட்டோம்னா சூப்பராக இருந்திருக்கும். அதாவது நல்லா தானே சமைச்சிருக்கேன், உப்பு கொண்டாட மறந்துட்டேன். அதனால் வித்தியாசமாக இருக்குது. வீடியோ கால்லாம் சொல்லலை, இன்னும் நல்லா தான் இருக்குது. ஆனால் உப்பு இல்லை. வீடியோ காண்டி இப்படி சொல்கிறோன்னு நினைக்காங்க. இன்னும் நல்லா தான் இருக்குது. ஐயோ, மிளகாய் கஷ்டம்டா. மிளகாய் கஷ்டம்டா. சீனியை தொட்டு சாப்பிடுவான், வேறு வழி இல்லை.
எல்லாம் நல்லாயிருக்கு. உப்பு போட்டு தான் உண்மையிலுமே சூப்பராக இருந்திருக்கும். உப்பு போடாம முட்டை தப்பாக போச்சு. சீனத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. அதுக்கு உப்பு தேவையில்லை சீனி சாப்பிட்றது. நல்லா இருக்கு. அதில் மிளகாய் வெங்காயம் போட்டது இதுக்கும் சூப்பராக இருக்குது. இப்போ போய் எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஏன்னா வந்து காட்டுக்குள்ள இருக்கான், ரொம்ப தூரம் போனேன் வீட்டுக்கு. எங்கள் அவசரத்தில் இலவோ நிறையா பேப்பர் வச்சு நிற்க வேண்டியதாக இருக்குது. நல்லா இருக்கு. நம்ம கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு நல்லா இருந்தது தான் மறந்துட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு ரொம்ப தூரம் போனேன். ஏன்னா அடுப்பு வந்து அணைச்சிடணும். காட்டுக்குள்ளே சமைக்கிறோம்ல, மழைக்காலம் இருந்தாலும் அணைஞ்சிடும். இதான் காற்று அடிக்குது, காற்றுல பறவை வந்து தண்ணி இந்த மிச்ச தண்ணி வீட்டுக்கு கொண்டு அப்புறம் மொத்தம் மொத்த கழுவி கூட தண்ணி வேணும்னு நல்லா குடிச்சுக்கிறேன். நாட்டுக்கு முடி தொலைச்சிட்டியா? முடியாடா தெரியலையே. அவ்வளோ நம்பருக்கு இந்த வீடியோ நம்ம எல்லோரும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ். பை சொல்கிறேன். பாய்.